බොහොම ස්තුතියි. මීළඟට MS උතුමා ලැබ්බේ මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 7ක කාලයක් ලැබෙනවා. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சபைக்கு இதாங்கும் தலைவர் அவர்களே, நமது சர்வதேச மகளிர் தினம் தொடர்பான பேரணியிலே கலந்து கொண்டு உரையாற்றுவதிலே மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இலங்கையின் சனத்தொகையிலே 52% பெண்களாக காணப்படுகின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் இலங்கையிலே தொழிற்படையில் பெண்கள் பங்குபற்றல் வீதம் மிக குறைவாகவே காணப்படுகிறது. அதாவது 10 பெண்களில் 3 பெண்களே வேலைவாய்ப்பை பெற்றுள்ளனர். எனவே பெண்களுக்குரிய தொழில் வழங்குவதற்கான புதிய சட்டங்களை கௌரவ மகளிர் வார அமைச்சர் அவர்கள் உருவாக்கி இந்த பெண்களுக்குரிய தொழில் வாய்ப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். எங்களது புனித இஸ்லாம் மார்க்கத்திலே 1447 ஆண்டுகளுக்கு முன்பு பெண்களுக்குரிய கௌரவத்தினையும் உரிமைகளையும் வழங்கியுள்ளது. எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் ஒரு மனிதர் வந்து எனது நல்ல நட்புக்கும் சேவைக்கும் மிகவும் உரிமையாளர் யார் என கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உனது தாய் என்று சொன்னார்கள். 2ஆம் தடவையும் அந்த மனிதர் வந்து எங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கேட்டார். அதற்கும் தாய் என்று சொன்னார்கள். 3ஆம் தரமும் வந்து கேட்டார். யார் என்று கேட்டார். அதற்கும் தாய், உன்னுடைய தாய் என்று சொன்னார்கள். 4வது தரம்தான் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தையை பற்றி குறிப்பிட்டார்கள். அந்த அளவுக்கு இந்த உலகத்திலே பெண்களுக்குரிய உரிமைகளையும் அந்தஸ்தையும் எமது புனித இஸ்லாம் மார்க்கம் வழங்கியுள்ளது. அது மாத்திரமல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எங்களது தாய்மார்களுடைய பாதங்களுக்கு கீழ் சுவர்க்கம் இருக்குது என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு தாய்மார்களை நாங்கள் கண்ணியப்படுத்துகின்ற ஒரு விடயமாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நான் இந்த விவாதத்திலே கலந்து கொண்டு மிக முக்கியமான இன்றைய காலகட்டத்திலே தேவையான ஒரு விடயத்தை பேச வேண்டும். கடந்த 40 வருட காலமாக ஈரான் நாட்டிலே ஆன்மீக தலைவராக இங்கு வந்த அயாத்துல்லா அலி கொமைனி அவர்களையும் அவர் ஒட்டுமொத்த குடும்பத்தினையும் ஈரான் நாட்டுக்குரிய பாதுகாப்பு துறைக்குரிய எல்லோரையும் இந்த புனித ரமலான் மாதத்திலே கௌரவ தவிசாளர் அவர்களே ஒரு அத்துமீறி ஒரு காட்டுமிராண்டி தரமான முறையிலே அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து 2026ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 22ஆம் தேதி அந்த நாட்டுக்குள் உட்பிரவேசித்து படுகொலை செய்திருக்கிறார்கள். இந்த படுகொலையை நாங்கள் இலங்கை மக்கள் சார்பிலே கண்டிப்பத்தோடு அவர்களுக்கான அனுதாபங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். 132 இடங்களிலே பாரிய தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். ஒரு ஜனநாயக முறையிலே ஒரு ஆன்மீக தலைவர் ஒரு நாட்டுடைய மக்களையெல்லாம் அழிக்கின்ற பணியை இந்த அமெரிக்காவும் இந்த இஸ்ரேலும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றது. எங்களுடைய இன்னும் ஒரு கவலையான சம்பவம் ஈரானில் நடந்திருக்கிறது. அதாவது 100க்கும் மேற்பட்ட பெண் குழந்தைகள் பாடசாலையிலே கல்வி கற்று இருக்கின்ற போது அந்த பெண் குழந்தைகளை கொண்டு வைத்து படுகொலை செய்திருக்கிறார்கள். இந்த இலக்குகளை அமெரிக்காவுடைய இலக்குகளை அடைவதற்காக இவ்வாறு ஒவ்வொரு நாடுகளிலும் அவர்கள் கை வைத்திருக்கிறார்கள். ஈராக்கிலே சில காலம் சதாம் ஹுசைனை இல்லாமல் செய்தார்கள். லிபியாவிலே முகமது கடாபியை இல்லாமல் செய்தார்கள். வெனிசுவேலா நாட்டுக்குள் அத்துமீறி பிரவேசித்து அந்த நாட்டுடைய ஜனாதிபதியை கைது செய்து அமெரிக்காவுடைய நாட்டுக்குள் வைத்திருக்கிறார்கள். இது எந்த வகையிலே நியாயமாகும், நீதியாகும்? அது மாத்திரமல் இன்று எங்களுடைய மிக முக்கியமான மார்க்க தலைவரான எங்களுடைய ஈரானில் அயாத்துல்லா அலி கொமைனியையும் படுகொலை செய்திருக்கிறார்கள். அமெரிக்காவும் இஸ்ரேலிலே கொடுமையான செயற்பாடுகளை தொடர்ந்து கொண்டே செல்கின்றது. இத்தகைய கொடுமைகளை ஐக்கிய நாடு சபைகள் சும்மா பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணிருந்தும் குருடராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எண்ணெய் வளமுள்ள முஸ்லிம் நாடுகளின் ஆட்சி அதிகாரத்தை இல்லாமல் செய்யும் செயற்பாட்டில் இஸ்ரேலையும் இணைத்துக் கொண்டு செய்யப்பட்டு வருகிறார். ஈரான் நாட்டுக்கு எதிராக அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து மேற்கொண்ட பாரிய ஒருங்கிணைந்த இராணுவ தாக்குதலில் நடவடிக்கையினால் மத்திய கிழக்கின் தற்போதைய நிலைமை மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இக்கொடூரமான தாக்குதலினால் நமது நாட்டுக்கு பாரிய பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு நாட்டிலே ஆளுகின்ற நமது இலங்கையைச் சேர்ந்த 10 லட்சத்துக்கு மேற்பட்ட இவருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகியுள்ளது. அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நமது பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது.
ஆனால் இந்த 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 விடயங்களை பற்றி பேசுவதற்கு ஆளுங்கட்சியினர் கொஞ்சம் அச்சப்படுகின்றார்கள். அமெரிக்கா என்றதும் இஸ்ரேல் என்றதும் தொடை நடுகுகின்ற ஒரு நிலைமையை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எதிர்க்கட்சியிலே இயங்கிய காலகட்டத்திலே பல போராட்டங்களை நடத்தி மனித உரிமைகளுக்காக நீண்ட காலமாக குரல் கொடுத்த ஆளுங்கட்சி என்பிபி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்பு ஈரான் நாட்டு மீது அத்துமீறி அந்த நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை மாற்றுவதற்கு எங்களின் புனித ரமலான் மாதம் என்று பாராது படுகொலைகளை புரிந்த அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் கண்டிக்காமல் இருப்பது குறித்து சமூகம் மிகவும் கவலை அடைகின்றது. எனவே நமது நாட்டிலே வாழுகின்ற முஸ்லிம் மக்களின் உணர்வுகளை புரிந்து ஈரான் நாட்டு படுகொலைகளுக்கு ஆளுங்கட்சியினர் பகிரங்கமாக கண்டிக்க வேண்டும். ஆளுங்கட்சியினர் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஏன் இவ்வளவு பயப்படுகிறார்கள்? ஜனாதிபதி தேர்தல், பொதுத் தேர்தலில் பெரும்பான்மை பலத்தை இந்த நாட்டு மக்கள் உங்களுக்கு தந்திருக்கிறார்கள். எனவே ஒரு படுகொலை செய்யப்படுகின்ற போது, ஒரு அத்துமீறி நடக்கிற சம்பவங்களை ஆளுங்கட்சியிலே நீங்கள் எதிர்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஜனாதிபதி அனுர குமார திசாநாயக்க அவர்கள் துபாய் நாட்டு தலைவர் சையத் அல் நெஹ்யான் அவர்களுடன் தொடர்பு கொண்டு ஏற்பட்ட பாதிப்புக்கும் அவரின் கவலையை தெரிவித்ததோடு துபாய் நாட்டுக்கு தேவையான உதவிகளை வழங்குவதாக தெரிவித்துள்ளார். ஆனால் அணிசெரா நாடு என்றால் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட எல்லா நாட்டு தலைவருடன் தொடர்பு கொண்டு ஜனாதிபதி அவர்கள் அனுதாபம் தெரிவித்திருக்க வேண்டும். ஆனால் ஈரான் நாட்டில் நடந்த படுகொலைகளையும் விசேடமாக 100க்கும் மேற்பட்ட பாடசாலை பெண் குழந்தைகள் படுகொலை செய்யப்பட்ட கொடூரமான செயலுக்கு நமது ஜனாதிபதி அவர்களும் ஆளுங்கட்சியினர் கண்டனம் தெரிவிக்காமலும் அனுதாபம் தெரிவிக்காமலும் இருப்பது சரியா என்பதை உங்கள் மனச்சாட்சிக்கு முன் நிறுத்தி கேளுங்கள். உங்கள் மனச்சாட்சி உங்களுக்கு பதிச்செல்லும் என்பதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இலங்கை கடற்பரப்புக்குள் சற்று வெளியே ஈரானிய கடற்படைக்கு சொந்தமான கப்பல் ஒன்று இந்தியாவுடைய இராணுவ விசேட அமலிலிருந்து வருகின்ற போது இப்போது அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் ஒன்றினால் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. 100கணக்கானவர்கள் அதிலே இல்லாமல் போயிருக்கிறார்கள். எனவே இது தொடர்பான பூரண அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். இதேவேளை இன்றும் இலங்கை கடற்பரப்பில் இன்னும் ஒரு கப்பல் வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இச்செயற்பாடுகளால் அமெரிக்கா இஸ்ரேல் யுத்த களத்துக்கு இலங்கையும் பாவிக்கப்படுகின்றதா என்ற நியாயமான ஒரு கேள்வி நமது நாட்டு மக்கள் மத்தியிலே எழுகின்றது. எனவே இவை தொடர்பான அறிக்கைகளை பாராளுமன்றத்திலே சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு அமைச்சர்கள் நாளை தெரிவிக்க வேண்டும் என்று நான் மக்கள் சார்பிலே கேட்டுக்கொள்கின்றேன். மனித உயிர்களை படுகொலை செய்து திருப்தி அடையும் செயற்பாடுகளிலே தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு 2 பேருக்கும் ஒரு விடயத்தை தெரிவிக்க விரும்புகிறேன். சதிகாரருக்கெல்லாம் சதிகாரன் இறைவன் இருக்கின்றான் என்பதை நினைவுபடுத்துகின்றேன். எமது முன்னோர்கள் சொல்வார்கள், சண்டியனின் சாவு சந்தியிலே என்று. அதுபோன்று இறைவனுடைய இந்த தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் உங்களுடன் சொல்ல விரும்புகின்றேன். அடுத்ததாக ஆளுங்கட்சியிலே இருக்கின்ற முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இது தொடர்பாக பேசுவதற்கு முடியாவிட்டால் ஆக குறைஞ்சது மற்றவர்கள் பேசுகின்ற போதாவது நீங்கள் அமைதியாக காருங்கள். உண்மையிலே நேற்று இந்த பாராளுமன்றத்திலே எதிர்க்கட்சியைச் சேர்ந்த ஒரு உறுப்பினர் முஸ்லிம்களை பற்றி, ஈரானை பற்றி, ரமலான் மாதத்தை பற்றி பேசினார். பேசுவதை உங்களால் பேச முடியாது, உங்களுக்கு அந்த அனுமதி இல்லை. உங்களால் பேச முடியாது என்றால் மௌனமாக இருந்து கொள்ளுங்கள். முஸ்லிம்களுக்காக அல்லது ஈரானுக்காக அல்லது ரமலான் சம்பந்தமாக இந்த பாராளுமன்றத்தில் பேசுகின்ற போது நீங்கள் மௌனமாக இருக்க வேண்டும் என்று கேட்டு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.